ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு சிவப்ரோ vlogs. இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம நெல்லிக்காய் பவுட்ரு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு நாளைக்கு ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நமக்கு ரத்தம் அதிகம் ஊறும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கும், கண் பார்வை தெளிவாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் அதில் இருக்குது. ஆனால் நம்ம நெல்லிக்காய் கிடைக்காத சமயத்தில் இந்த மாதிரி காய வச்சு ப்ரிப்பேர் பண்ணி பொடியாக வச்சுக்கிட்டோம்னா கிடைக்காத சமயத்தில் இந்த பவுடரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பவுட்ரு நம்ம தேங்காய் எண்ணெயில் போட்டு தலைக்கு தேய்ச்சோம்னா முடி நல்லா வளரும். அதே போல் ஃபேஸ் பேக் போடையில் இந்த பவுடரை சந்தன பவுட்ரு, வேப்பிலை பொடி, கடுக்காய் பொடி, தயிரோட கலந்து முகத்தில் தடவி 15 நிமிஷம் கழித்து கழுவுனோம்னா பரு அதனால் ஏற்படுற தழும்பெல்லாம் மறைஞ்சிரும். அதே போல் இந்த பவுடரை மோரில் கலந்து காலையில் குடிச்சிட்டு வந்தோம்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அடுத்து இந்த பவுடரை வெந்தயப்பொடி, சோத்துக்கத்தாழையோடு சேர்த்து தலையில் ஊற வச்சு 15 நிமிஷம் அப்புறமேட்டு தலையை அலசினோம்னா முடி உதிர்றது நின்றும். வாங்க இந்த பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் எவ்வளவு நெல்லிக்காய்க்கு எவ்வளவு பொடி கிடைக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் ஊடால சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இதுக்கு நான் 1 கிலோ பெரிய நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். இப்போ நல்ல நெல்லிக்காயாவை நம்ம பிறக்கி எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சைடு வெம்பி போன இந்த நெல்லிக்காயெலாம் அதை மட்டும் கட் பண்ணி எடுத்து போட்டுட்டு நம்ம கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஃபுல்லாகவே வெம்பி போயிருக்குது. இப்போ இதை நம்ம தூர எரிஞ்சிட்டு நல்ல நெல்லிக்காயை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த நெல்லிக்காயில் கோடு கோடாக இருக்கும். இப்போ அந்த நம்ம கோடில் கத்தியை வச்சு கட் பண்ணி எடுத்தோம்னா லேயர் லேயராக வந்துடும். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளே இருக்க கொட்டையை நம்ம எடுத்துடலாம். இப்போ இங்கே பாருங்கள், நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நான் உள்ளே இருக்க கொட்டையும் எடுத்துடுறேன். இங்கே பாருங்கள், எடுத்தாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணதை மட்டும் வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். கட் பண்ண நெல்லிக்காயை ஒரு தாம்பாளத்துலேயோ தட்டுலையோ போட்டு அதை ஒரு துணியை வச்சு மூடி காய வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் தூசி விழுந்துடும். நல்ல வெயிலாக இருந்தால் 2 நாள் வெயிலே நல்லா காஞ்சிரும். நல்லா மொறுமொறுன்னு இருக்கிற மாதிரி காய வச்சு எடுத்துக்கோங்க, இல்லாட்டினா ஃபங்கஸ் வந்துடும். நெல்லிக்காய் நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சி அந்த நெல்லிக்காயை மிக்சியில் போட்டு நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், பவுட்ரு பண்ணியாச்சு மிக்சியில். இப்போ இதை சளிச்சு எடுத்துக்கலாம். இப்போ சளிச்சது போக மீதி வந்திருக்கு அந்த டஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நெருன்னு அறப்படாததை நான் சோப்பு செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்குவேன். இப்போ நமக்கு நெல்லிக்காய் பொடி ரெடி ஆகிடுச்சு. இதை பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். 100 கிராம் பவுட்ரு வேணும்னா நமக்கு எவ்வளோ நெல்லிக்காய் வாங்கணும் அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இப்போ 1 கிலோ நெல்லிக்காய் வாங்கினீங்கன்னா அது நல்லா காஞ்சி சுருங்கி நம்ம பவுட்ரு பண்ணையில் 100 கிராம் பவுட்ரு தான் கிடைக்கும். அதுலேயுமே நமக்கு நெல்லிக்காய் சொத்தையானதாவோ இல்லை வேஸ்ட்டானது பாதி போயிடுச்சுன்னா இந்த பவுட்ரு நமக்கு அளவு குறையும். இந்த பவுடரை நீங்கள் பேக்கெட் பண்ணி சின்ன வியாபாரமாக கூட பண்ணலாம். ஏன்னா ஹெர்பல் ப்ராடக்ட் தான் இப்போ மக்கள் ரொம்பவே விரும்புகிறாங்க. அது நம்மளே ப்ரிப்பேர் பண்ணல ரொம்ப சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்கும். அதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம். ஏன்னா கடையில் எந்தளவுக்கு சுத்தமாக இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதனால நீங்கள் வீட்டில் இதை பவுடர் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.